இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ப்ராஃபிட் வரும், கோல்டில் போடுங்க டபுள் ஆயிரும், இப்படிலாம் நம்மளே நிறைய தடவை வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். பட் இன்னொரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பல லட்சங்கள் லாபம் வரும். ஆனால் அதில் என்ன ஒரு பியூட்டினா, நம்ம அதுக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? நம்மளோட ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேசுகிறதுனால இதையும் சேர்த்து பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, ரன்னிங்கோ, ஒர்க் அவுட்ஸோ, சைக்கிளிங்கோ, வாட் எவர், இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாக நாளைக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணக்கூடிய பல லட்சங்கள் மிச்சமாகும். இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் நடக்கிற மாதிரியாடா இருக்குது, நடக்கும்போது பார்த்துக்கலான்னு தோணும். ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஐசியூலேயும் ஜென்ரல் வார்டுலேயும் லட்சக்கணக்கில் பணம் கட்டிட்டு படுத்துருக்கவங்ககிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் இப்படி இருந்திருந்துருக்கலாம், நான் கொஞ்சம் என் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கலாம், நான் கொஞ்சம் வந்து ஃபேட்டி லிவர் ஆகாமல் இருந்திருக்கலாம், அப்படி சொல்லுவாங்க. அந்த லட்சங்கள்லாம் வந்து சேவிங்ஸ் தான். அது நம்ம கையிலேருந்து போகும்போது தான் தெரியும் அதோட வழி என்னென்னு. ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுல ஹெல்த்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காசே தேவையில்லை. காலையில் வீட்டு பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் போய் சுற்றி நடக்கலாம், இல்லை ஜிம்மில் குறைஞ்ச பணம் கொடுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லையா, இன்னும் சிம்பிள், நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபுட் எடுத்துக்கலாம். வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய ஃப்யூச்சரில் பல லட்சங்களை நம்ம சம்பாதிக்கலாம். லட்சங்கள்னா கோடிலாம் ஆயிடுச்சு, ஏன்னா இப்போமே லட்சங்களில் போய்ட்டுருக்கு, இந்த ஃப்யூச்சரெல்லாம் கோடியாயிரும். நான் உங்கள் ஜேபி தி நேவிகேட்டர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம்.